அடுத்த ஈத்தில் குட்டி போட்டு நிறையா டைம் சொன்னேன். அதை நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இப்போவும் திரும்பவும் அதை சொல்கிறேங்க. வெள்ளையாடு மட்டும் அது சிறப்பு வாய்ந்த ஒரே ஒரு தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 6 மாதத்துல கண்டிப்பாக அடுத்த ஈத்தில் குட்டி போட்டுருங்க. இந்த ஈத்தில் எப்படி தாங்க போன ஈத்தில் தான் 3 குட்டி போட்டுச்சு. இந்த ஈத்துலேருந்து ஒரே ஒரு குட்டி தான் போட்டுச்சு. இந்த மாதம் என்ன ஒரு பிரச்சனை இருந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் முழுசாக நிறைவடையலை. ஆனால் பார்த்தா நேற்று ஒரு குட்டி ஈனிடுச்சு. நேற்று ஒரு குட்டி போனதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னு பார்த்தா, இன்னொரு 10 நாள் லேட்டாக போட்டுக்கலாமோ டவுட் எனக்கு. ஆனால் நேற்றையே குட்டி போட்டுருச்சு. நேற்றையே குட்டி போட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வந்து இறந்துருச்சுங்க. அது இறக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு என்ன டவுட்னா, போதிய சத்து பற்றாக்குறையாக இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஏன்னாலும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உடல் திடகாத்திரமாக இல்லை. அதனால் அப்படியே பிறந்து 2 நாளே மறுநாளே இறந்துருச்சு. நானே கொஞ்சம் பெருமைப்பட்டேன்னா, அந்த மாதம் முழுசாக 6 மாதமும் நிறைவடையலை. ஆனால் அடுத்த ஈத்தில் குட்டி போட்டுருச்சுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டி பிறந்த நேற்று குட்டி இருந்துச்சு, இன்றைக்கி குட்டி இறந்துருச்சு. ஸோ இதுக்கெலாம் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆடு ஒன்றுக்கு ஒன்று முட்டும்போது பார்த்தீங்கன்னா விரைவாக குட்டி போகிறது ஒன்று வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஆடு ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கும் போது ஏதோ படாத இடத்துல போட்டிருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா குட்டி இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதான் குட்டி இறந்துருச்சு. குட்டி இறந்த உடனே நம்மக்கிட்ட வந்து இன்னும் 10 நாளாக 15 நாளாக அதிகபட்சமாக இதுக்கு டைம் இருக்குதுங்க. உடனே திரும்ப